தமிழ் ஈழமண்ணில் இனப்படுகொலையை தமிழ்நாட்டு தாயக மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். உலகத் தமிழர்கள் உலகம் முழுவதும் போராடினார்கள். இந்தியா தடுத்து நிறுத்தவில்லை. கொலை செய்தவனுக்கு துணை நின்றது, தோள் கொடுத்தது. இங்கே கூட நரேந்திர மோடி அவர்கள் முதலில் இஸ்ரேலை ஆதரித்தார்கள். இந்தியாவில் நம்முடைய இடதுசாரிகளுடைய மிக கடுமையான எதிர்ப்பு, நாடாளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்பு, அண்ணன் திருமாவளவனுடைய எதிர்ப்பு, அதற்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார்கள். ரஷ்யா உக்ரைன் போரிலும் இரட்டை வேடம், பாசிச தன்மையோடு உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாசிச தன்மையோடு இரட்டை வேடம் போட்டு உலகை ஏமாற்றுகிறார். அந்த வகையில் தாய் தமிழகம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று சொன்னோம். ரோஹிங்கியா முஸ்லிம் பாதிக்கப்பட்ட போது படுகொலை என்று சொன்னோம். தற்போது தொடர்ந்து பாலஸ்தீனில் 12 காலமாக இஸ்ரேலுடைய ஆதிக்க அரச பயங்கரவாதம் அந்த பூர்வீகுடி மக்களை, அவருடைய நிலங்களை பறித்து, அவருடைய வாழ்வுரிமையை பறித்து, முற்று முழுவதாக சொந்த நிலத்தில் அனாதை ஆக்கி கொன்று குவிக்கிற அநியாய அக்கிரம படுகொலையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது.